Hello viewers, welcome back to our YouTube channel. So இந்த அப்டேட் கேட்கும்போது எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. எஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சீரியல் வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீல இப்போ கரண்டாக 6 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற தவமாய் தவம் இருந்த சீரியல் தான். ஸோ இந்த சீரியல் வந்து இப்போ தான் சீசன் 1 முடிச்சுட்டு சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் சடனாக வந்து சீரியல் வந்து எண்ட் பண்ண போகிறதா நமக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஆர்பி ரீசன் தான். ஸோ சீசன் 1ல் வந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே தூக்கிட்டு சீசன் 2 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நியூ ஃபேஸஸ்லாம் வச்சு கொண்டு வந்ததால ஸ்டோரி அவ்வளோவா கிராஸ் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பியுமே வரல. ஸோ அதனால வந்து சீரியல் வந்து எண்ட் பண்றாங்க. ஸோ ஒரு நல்ல சீரியல் ஸோ இப்படி வந்து சொதப்பி எண்ட் பண்றது வந்து கஷ்டமான விஷயம் தான். ஸோ ஜி சைட்ல இருந்து நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல பிரைம் டைம் ஸ்லாட்மே கொடுத்துருக்கலாம். அப்போ வந்து ரேட்டிங்ஸ்லாம் வந்து தாறுமாறா இருக்கும் 6 PM ஸ்லாட்ல. ஸோ அப்பவே டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சீரியலுமே ஒரு ஒன் ஆஃப் தி ஹிட் சீரியலாக அமைஞ்சிருக்கும். பட் டைம் சேஞ்சும் பண்ணல. அதே போல சீசன் 1மே வந்துட்டு அப்ரப்டா எண்ட் பண்ணி சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுவுமே ஒரு டிராபேக் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே எந்த மாதிரி கொண்டு போறாங்க, எந்த மாதிரி கொண்டு போய் முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்குமே அதில் ஹீரோவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க சுதர்ஷன் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து மார்னிங்கே ஒரு 3 o'clock அப்டேட் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி தவம் இருந்த செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைமேக்ஸ் ஷூட்டா என்ன அப்படின்னு பத்தி தெரியல. பட் ஏர்லி மார்னிங்ல ஷூட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு நல்ல டீம், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சீரியல். ஸோ ஒருவேளை இந்த சீரியல் வரல அப்படின்னா கண்டிப்பா விஜய்ல இது மாதிரியான ஒரு சீரியல் வந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஏஷியா நெட்ல வந்துட்டு சஷ்நாயகம் சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து இதே மாதிரி டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த சீரியல் வந்து ரீமேக் பண்ற ஐடியால விஜய் இருந்தாங்க. பட் எங்க அன்எக்ஸ்பெக்டடா ஜீல வந்து இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதால அதை வந்து தமிழ் வந்து ரீமேக் பண்ண முடியாம போயிருச்சு. பட் இங்க வந்து ஒரு சீரியல் நல்ல ஒரு ஸ்டோரி உள்ள சீரியல், நல்ல ஒரு மெசேஜ் டு தி ஆடியன்ஸ். ஸோ இப்படி வந்து சடனாக எண்ட் பண்ணுறாங்க. எனிவே ஓகே, அடுத்து அங்கே இருக்க ஆர்டிஸ்ட் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்ஸில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த சீரியல் எண்ட் ஆகிறது பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.